கொல்லிமலையில் நான் பார்த்த மிஸ்டீரியான விஷயம், மர்மமான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இன்னும் 10 வருஷம் இல்லை, நாளைக்கு என் பையன் என் பேராண்டி வந்தாலும் அதுக்கெல்லாம் விடையே கிடைக்காது. அப்படியாப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் நீங்கள் சொல்ல போகிறேன். உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். எங்கள் பெரிய தம்பி, எங்கள் சின்ன தம்பி, எங்கள் பெரிய தங்கச்சி, எங்கள் சின்ன தங்கச்சி. எங்கள் பெரிய தம்பி தர்சன, சின்ன தம்பி தர்ணேஷ், பெரிய தங்கச்சி அனுதர்ஷினி, சின்ன தங்கச்சி பவித்ரா. சின்னது சரி, ஓகே, சின்னது செல்ல பேர் தான். வாங்க வீடியோ படிக்கணும். கொல்லிமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக மர்மமான இடங்கள்ல ஒன்று. இங்கே கூட வச்சுக்கோ காலை பவித்ரா, இங்கே கூட ஒரு கால் வச்சுக்கோ, அப்போதான் கரெக்டாக உட்கார முடியும். வச்சுக்கோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக மர்மமான இடங்கள்ல ஒரு பெரிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. பொதுவாக நான் முதல்ல கொல்லிமலைக்கு போகும்போது, கொல்லிமலைன்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொல்லிமலைக்கு யார் போவாங்க? சூனியம் பண்ணுறவங்க தான் போவாங்க, செய்வினை வைக்கிறவங்க தான் போவாங்க, மந்திரவாதிங்க தான் போவாங்க. கொல்லிமலை யாராச்சும் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா நாங்களே கூட சொல்லுவோம், ஏன் அவன் சூனியக்காரன்டா, அவன் சூனியம் பண்ணுவான்டா, அவன் சூனியக்காரன்லாம் சொல்லுவாங்க. நானே சொல்லிடுறேன். ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாடி தான் தெரியுது, வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்து வளரக்கூடிய எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய இடம் தான் கொல்லிமலை. ரொம்ப அருமையான இடம், புண்ணிய பூமி, தெய்வங்கள் வாழக்கூடிய பூமி, சித்தர்கள் வாழக்கூடிய பூமி, அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச பூமி, விடையே கிடைக்காத எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு விடை தெரியக்கூடிய ஒரு பூமி. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த கொல்லிமலையை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல ஆன்மீக ரீதியாக பார்த்துடலாம். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்திகளும் அந்த இடத்துல இருக்குது. அந்த கொல்லிமலையை பற்றி சொல்லும்பொழுது பொதுவாக ஃபஸ்ட் இடத்துல என்ன சொல்லுவாங்க? கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க. கொல்லிப்பாவைன்னு சொல்லக்கூடிய அந்த முதல்ல கொல்லிமலை பற்றி சொல்லிடலாம். கொல்லிமலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கடையேழு வள்ளல்கள்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லியிருப்பாங்க. அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி. அது என்னப்பா அந்த வல்வில் ஓரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது அந்த ராஜாவுடைய பேர் கிடையாது. அந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் தான் அந்த ராஜாவுடைய பேரை நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சபரி சொல்கிற? வல்வில் ஓரிங்கிறது பேர் தானே அப்படின்னா அது பேர் கிடையாது. அவருக்கு பெருமையாக சொல்லப்பட்ட ஒரு உவமை. அதாவது வல்லமை பொருந்திய வில்லையும் ஓரி என்ற குதிரையும் கொண்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா. அந்த ராஜாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுல இப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது என்ன வல்லமையான வில் அப்படின்னா, நாம் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபாஸ் நடித்த படம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அந்த பிரபாஸ் நடித்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அம்பு விட்டாருன்னா ஒரு புலியை தாண்டி, ஒரு மானை தாண்டி, ஒரு காட்டு பன்னியை தாண்டி இப்படி போய் ஒரு மரத்தில் குத்தி நிற்குமா. இப்போ பாகுபலி படத்தில் எப்படி ஒரு அம்பு விட்டாருன்னா தூரத்தில் வர பண்ணி போய் மரத்தில் குத்தி நிற்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. அந்த அவர் வச்சுருந்த குதிரை பேர் ஓரி. இன்றைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஓரிங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்க? எதுக்குடா ஓரியா போய் திங்கிற, தனியாக போய் திங்கிற அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? ஏன்டா ஓரியா திங்கிற புத்தி உனக்கு எங்கே இருந்துடா வந்துச்சும்பாங்க. ஆனால் நல்ல பேர்லாம் நம்ம இன்னைக்கு தான் தப்பான பேரை மாற்றிக்கிட்டோம் இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி ஓரி அப்படிங்கிறது வல்வில் ஓரி வச்சிருந்த குதிரையோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரி. வல்லமையான வில்லையும் ஓரி என்ற குதிரையும் வைத்திருந்தவர் தான் வல்வில் ஓரி. அப்படி அவருக்கு சொல்லப்பட்ட உண்மை தான் அது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான ராஜா அவர் ஆட்சி செஞ்ச மலை அப்படிங்கிறது கொல்லிமலை தான். கடையேழு வள்ளல்கள் பெரும்பாலும் ஆட்சி செஞ்சது மலைப்பகுதியை மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு ஆட்சி செஞ்ச மலையில் அவர் அப்படி என்னத்தை தானமாக கொடுத்தாரு, அவருக்கு ஏன் வரலாறுல அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் தன்னுடைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக போன ஏழப்பட்ட மக்கள் அவங்கக்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு எதாவது ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் இப்படி கையை காமிச்சு, உன் கண்ணுக்கு ஏற்றதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கேயே வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லி தன்னோட ராஜ்யத்தில் இப்படி கை காமிச்சு கண்ணுக்கு ஏற்ற வரைக்கும் எல்லாத்தையும் மக்களுக்கு தானமாக கொடுத்தாங்களாம். நீங்கள் கேட்கலாம், கொல்லிமலைன்னா ஒரு மலை தானே சபரி, அதில் கை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, கீழே நாமக்கலையா கை காமிச்சாருன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கொல்லிமலைங்கிறது ஒரு மலை கிடையாது, மிகப்பெரிய ஒரு மலை தொடர். மலைக்கு மேலே மட்டுமே கிட்டத்தட்ட 56 சதுர கிலோமீட்டருக்கு ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட 100கணக்கான குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. பகலில் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உலகம் இருக்குதோ, நம்ம நைட்டில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் இருக்குது அந்த கொல்லிமலையில். அப்படிப்பட்ட அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு மட்டும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை பொருந்திய நபராக இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கொல்லிமலை மேலே ஆடி மாதம் 18ஆம் தேதி வல்வில் ஓரியோடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. மலைக்கு மேலே கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைக்கு மலைக்கு கீழே நாமக்கல் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க.
நம்ம ஊர்லேயும் ஒரு கோவில் பண்டிகை அப்படின்னா ஒரு நாள் லீவ் விடுவாங்க. ஓகே, அது எதுக்கு விடுவாங்க? இப்போ சேலம் மாவட்டமே எடுத்துக்கோங்க. ஆடி மாத பண்டிகை அப்படிங்கும் பொழுது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உள்ளூர் விடுமுறைன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட பக்கம் 3 நாள் விடுவாங்க. இந்தாண்டா வளசூர் வந்தீங்கன்னா கரிநாள் ஒரு நாள் தான் லீவ் விடுவாங்க. வெறும் 4 ஸ்டாப் தான் டிஃப்ரென்ஸு. வெறும் 4 ஸ்டாப் தான் டிஃப்ரெண்ட்டு. இதுக்குள்ளாடியே வந்து ஒரு பிரிவினை வரும். அது அம்மா அப்பாட்ட நோங்கிப்பா, வளசூருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் மலை மேலே இருக்கக்கூடிய வல்வில் ஓரியோட பிறந்தநாள் விழாவுக்கு நாமக்கல் மாவட்டம் பூரா லீவ் விடுறாங்க இன்னைக்கும் ஆடி 18க்கு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லி நீங்களும் நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வல்வில் ஒரு சாதாரண ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அமானுஷமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மலைக்கே ஒரு ஆள் அரசனாக இருந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாரு. நீங்கள் ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏவுக்கும் ஒருத்தர் பெரிய எம்எல்ஏவாக இருக்கிறவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை பொருந்திய நபராக இருக்கிற ஆள் தான் முதலமைச்சர்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் வந்திருந்தாலும் இன்றைக்கி இருப்பாங்க ட்ரெண்டிங்கில், நாளைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து கொண்டாடுறது கம்மியாயிரும். பேரறிஞர் அண்ணாதுரை இருந்தப்போ அவர் எல்லாரும் கொண்டாடினாங்க. அவருக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆரை கொண்டாடினாங்க. அப்புறமேட்டு கருணாநிதி அவர்களை கொண்டாடினாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுறாங்க. சாரி, ஜெயலலிதா அம்மாவையும் கொண்டாடினாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கோசரம் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விசுவாசிகள் இருக்கக்கூடிய அதே அளவு இறந்து போன எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. இன்றைக்கி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு இன்றைக்கி இவ்வளவோ செலவு பண்ணி ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு வைப்பாங்களா? கிடையாது. ஏன்? அவர் பாஸ்ட்டு, அவர் இறந்து போயிட்டாரு. காலங்கள் கடந்து ஓடுது. அண்ணாதுரை பிறந்தநாளை கொண்டாடுறாங்களா? கொண்டாடுவாங்க, கொஞ்சோண்டா கொண்டாடுவாங்க. காலங்கள் கடந்து ஓடிடுச்சு. ஆனால் அந்த கொல்லிமலை ஆட்சி செஞ்ச வல்வில் ஓரியோட விஷயம் அப்படி கிடையாது. அவர் அந்தளவுக்கு சிறப்பாக வாழ்ந்துருக்கிறாரு. ஓகேவா? இப்போ வாங்க ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சித்தர்கள் முனிவர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க தியானம் பண்ணும்போது, தவம் பண்ணும் பொழுது அங்கே அமானுஷ்யமான அரக்கர்கள் வந்து அங்கே மற்றவங்கள தொல்லை பண்ணதாகவும் அந்த தொல்லைகளை தடுத்து நிறுத்துறதுக்கோசரம் அவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு காளியம்மனை கும்பிட்டுருக்குறாங்க, ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டுருக்குறாங்க. அந்த தெய்வத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொல்லிப்பாவை. அது என்னப்பா கொல்லிப்பாவை? பாவைன்னா பெண் அப்படின்னு அர்த்தம். அது என்ன கொல்லக்கூடிய பாவையா? அது வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க முனிவர்கள் யாராச்சும் ஒருத்தர் தவம் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்கன்னா அந்த அரக்கர்கள் வந்து அவங்கள அந்த பொழப்பை கெடுத்துணும்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த பெண் வந்து அழகான பெண்ணை காட்சி அளிப்பாங்களாம். இவங்க பக்கத்தில் போன உடனே ஃபஸ்ட்டு நல்ல விதத்தில் தான் காட்சி கொடுப்பாங்க. இவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் கையெடுத்து கும்பிட்டு போவான், கெட்டவங்களாக இருந்தால் பக்கத்தில் போவான் தப்பான எண்ணத்தில். அப்படி அவன் போன உடனே திடீர்னு தன்னுடைய ஆக்ரோஷமான உருவத்தை காமிச்சு அவனை போட்டு தள்ளிடுமா அந்த சாமி. இன்றைக்கி இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை நீங்கள் என்னமா நினச்சி போகிறீங்களோ அந்த மாதிரி காட்சி கொடுப்பாங்களாம். கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் இன்றைக்கும் இருக்குது. கொல்லிமலையை பற்றி சொல்லும் பொழுது எட்டுக்கை அம்மன் கோயில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோயில் என்னென்ன கோயில்? கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயில், அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில். இந்த 2 கோயில் தான் எல்லாத்துக்குமே ஃபேமஸாக தெரியும். ஃபேமஸாக ஆகியிருக்குது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் கோயிலுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட கோயில் மாசி பெரியண்ணன் கோயில். இன்னொரு கோயில் இருக்குது கொங்கலாயம்மன் கோயில். அந்த கொங்கலாயம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளாடி தான் இருக்குது. மனுஷங்க பக்தர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு லேடிஸ்லாம் போவாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி லேடிஸ் நின்றுக்குவாங்க. ஜென்ஸ் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட சொல்லாமே ஒரு வருஷத்துக்கே 3 டைம் தான் திறப்பாங்க அந்த கோயில், கொங்கலாயம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு நானே ஒன்றும் போனதில்லை. அந்த கொங்கலாயம்மன் கோயில் திறந்தாங்கன்னா கோவில் திறக்கும் பொழுது கோவில் திறப்பாங்க. காலையில் 11 மணிக்கு திறப்பாங்க, மதியானம் 2 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. தை 1ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி, ஆடி 18 வருஷத்தில் 3 நாள் தான் திறப்பாங்க. காலையில் 11 மணிக்கு திறப்பாங்க, மதியானம் 2 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. அதே மாதிரி கோவில் பக்கத்தில் யாராவது செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா ஃபோனை பிடிங்க உடச்சி போடுவாங்க. அது உதயநிதி ஸ்டாலினே போய் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி ஃபோனை பிடிங்க உடச்சி போடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கோயில். அந்த அளவுக்கு அங்கே போய் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த கொங்கலாயம்மன் கோயில். அந்த கோயிலுக்குள்ளாடி யாராச்சும் ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே போய் பொங்கல் வச்சாலும் கோயிலுக்குள்ளாடி கொண்டு போக மாட்டாங்க. நாங்கள் கோயில் சார்பாக பொங்கல் வச்சுருக்கிறோம், அதான் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓப்பனாக பேசுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் கொல்லிமலை கொங்கலாயம்மன் கோயில். நம்ம இப்போ பேசும்பொழுது கொல்லிமலை பற்றி பேசினோம்னா இன்னொரு 4 மணி நேரம் கூட நான் சொல்லுவேன் அங்கே பார்த்த விஷயங்களில். அங்கே முக்கியமான விஷயம்
பகலில் இருக்கிற மாதிரியே நைட்டில் ஒரு அமானுஷ்யமான ஒரு உலகம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? வாங்க அதை பற்றி பேசலாம். கொல்லிமலைக்கு இது வரைக்கும் ஒரு 15 to 17 டைம் கோயில் நான் போயிட்டு வந்துருக்கிறேன். அப்படி போகும்பொழுது ஒரு 7 முறை மட்டும் நான் இரவில் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறேன். அது என்னப்பா இரவில்? வார சம்பளம் வேலை, சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வருவேன் சனிக்கிழமை நாள். நைட்டில் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுனால கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடும். நைட் நம்ம கொல்லிமலை ஏறிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படிலாம் சாமி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த ஒரு தாட்டில், அந்த ஒரு எண்ணத்தில் மலைக்கு போவோம். நம்மளது ஸ்ப்ளெண்டர் பைக்கு TN 54 A0355 வண்டி நம்பரு. நம்ம இப்படி வண்டி எடுத்துகிட்டு போகும்பொழுது கரெக்டாக எப்படி சொல்லலாம், வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 2 தடம் இருக்குது. 2 தடம் இருக்குது. ஒரு தடம் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் போய் நாமக்கல் காலப்பநாயக்கம்பட்டி போய் காலப்பநாயக்கம்பட்டி பிரிவு பக்கம்ந்து போகிறது தான் ஒரு தடம். 72 ஹேர்பின் பெண்டு கொண்டை ஊசி உடைவு இருக்கும். இன்னொரு தடம் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லி கேட்டோம்னா தெரியாது. நம்ம காரிப்பட்டி மேட்டுப்பட்டி டோல்கேட் போய் மங்களாபுரம் அதாவது ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் போகிற மெயின் ரோடு, நல்லா கேட்டோம். ஆத்தூர் டு ராசிபுரம் மெயின் ரோடு வந்தோம்னா மெட்டாலான்னு ஒரு ஊர். மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ்ஸு. மெட்டாலாவில் இருந்து இடது பக்கம் ரவுண்டான பக்கம் வளைஞ்சி போனோம்னா முள்ளுக்குறிச்சி கிராமம். அந்த பக்கம் போனோம்னா 2 மலைப்பாதை இருக்குது. ஒன்று பெரிய கொம்பை. அந்த பெரிய கொம்பை அப்படிங்கிறது இப்படி இருக்கும், நெட்டு குத்தாக இருக்கும் மலை, வெள்ளையங்கிரி மலையாட்டம் இருக்கும். அது வந்து கைவிடப்பட்ட பழைய பாதை. 2015-16 காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பாதை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. முள்ளுக்குறிச்சியிலேருந்து அப்படியே மலை ஏறி போகும். அருமையாக போட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டுருக்காங்க? அருமையாக போட்டிருக்கிறாங்க. எக்ஸல், TVS 50 எந்த வண்டியாக இருந்தாலும் ஏறும். சமதளமாக தான் போகுது. ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று தான். ஆனாலும் சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வரலாம். அவ்வளோ அருமையாக ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மாவுடைய ஆட்சி காலகட்டத்தில். அப்படி அந்த மலைக்கு போகும்பொழுது நாங்கள் நைட்டில் போவோம். நான் ஏன் 72 ஹேர்பின் பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியில் பிக்கப்பு கம்மி, மேடை இழுக்காது, ட்ருக்குன்னு தான் போவோம். அதனால நம்மளுக்கு இந்த பாதை தான் சரிசமமாக போகக்கூடிய பாதை தான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பாதையில் போயிருக்கிறோம். அப்படி நாங்கள் அந்த மலைக்கு போகும்பொழுது நல்லாவே போயிட்டுருக்கோம். நான் இன்னைக்கு வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். மலைக்கு போகிறோம் அப்படின்னா எந்த சத்தம் கேட்டாலும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிறது முன்னாடி வந்துடும். மலைக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் எந்த சத்தம் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க கொல்லிமலைக்கு போகும்போது. அதே மாதிரி நீங்கள் கொல்லிமலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா, கொல்லிமலைக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ முனிப்பன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் போயிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு மலைக்கு போங்க. நாங்கள் அப்படி நைட்டில் போகும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளவோ நடந்திருக்குது, கணக்கே இல்லை. நாங்கள் பார்த்த அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் அவ்வளோ இருக்குது. அமானுஷ்யமான நிகழ்வுகளை பார்த்தா அப்போ பெரும்பாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஒரு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன், ஓகேங்களா? தவறான எண்ண ஓட்டத்தோட கொல்லிமலைக்கு யாருமே எப்பவுமே போயிடாதீங்க. அது என்னப்பா தவறான எண்ண ஓட்டம்? நான் மலைக்கு போகிறேன் எனக்கு எங்கேயோ கீழே எங்கேயோ ஒரு மாங்காய் கிடச்சுன்னா திருடிட்டு வந்துடுவேன், ரோட்டில் பலாப்பழம் கிடந்தால் திருடிட்டு வந்துடுவேன்னா அது ஒரு தவறான எண்ணம். நீங்கள் கேட்கலாம், இப்படியெல்லாம் கூட இருக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லிமலையில் வண்டி கூட வீட்டுக்கு வெளியில் நிறுத்திட்டு தான் எல்லாம் தூங்குவாங்க. ஒரு பழம் விரவலாக இருந்துச்சுன்னா கூட ரோட்டு ஓரத்தில் வச்சுட்டு போவாங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கலான்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், காப்பி கொட்டை ரோட்டில் காய வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஊடே இருக்காது. காப்பி கொட்டை ரோட்டில் காய வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஊடே இருக்காது. எந்த நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறாங்க? அந்த தெய்வத்தை நம்பி தான். அந்த மலையிலேருந்து நீங்கள் எதை திருடிட்டு வந்தீங்க, திருட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க அந்த ரோட்டு ஓரத்தில் காய வச்சுருக்கிறதுலேருந்து உங்கள் குழந்தைகிட்ட காட்டுறதுக்கோசரம் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். என் வீட்டு கீழே மலைக்கு வீட்டுக்கு இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன், 2 வீலரில் வந்திருக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் காப்பி கொட்டையை பார்த்ததே கிடையாது அப்படின்னா கீழே நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பருப்பு எடுத்துகிட்டு வந்து நான் என் பிள்ளைங்கள்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வர்றது தப்பு கிடையாது. அது அந்த தெய்வம் ஒன்றும் சொல்லாது. 2 ஜோப்பு நம்ம அள்ளி போட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் வடசட்டியில் வறுத்துக்கிறேன், மிக்சியில் அரைச்சிக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது தப்பு. அங்கெல்லாம் முழுக்க சத்தியத்தை கட்டுப்பட்டு தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி 2 ஜோப்பு அள்ளிட்டு வந்தீங்கன்னா வரும்போதே வண்டி டயர் வெடிச்சு உங்களுக்கு 2000 செலவு வச்சிடும். அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தெய்வம் அந்த மலையை பாதுகாக்குது, அந்த மக்களுக்கு காவலாக இருக்குது தெய்வம், சரிங்களா? தவறான எண்ண ஓட்டங்களில் போனீங்க அப்படின்னா
மலையை விட்டு கீழே இறக்க மாட்டேங்க. கம்மியாக ஒரு சொட்டு ரத்தமாச்சா காவு வாங்கிடும் கொல்லிமலை. சரிங்களா? ரொம்ப நல்ல எண்ணங்களோட கொல்லிமலைக்கு போயிட்டு வாங்க. அப்படி அந்த மலைக்கு போகும்பொழுது நிறையா விஷயங்களை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம். நீங்கள் என்ன சபரி கண்ணால் பார்க்கலான்னு சொன்ன ரைட்டு, ஏதோ உருவம் கூட வரலாம், காதால் என்னப்பா கேட்க முடியும், காதில் கேட்குற அளவுக்கு இங்கே என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கொல்லிமலைக்கு போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கொல்லிமலைக்கு போகும்பொழுது இப்போ யாராச்சும் ஒருத்தர் கத்துனாங்கன்னா சவுண்டு எப்படிங்க கேட்கும்? நான் கேட்குறேன், ஒருத்தர் கத்துற சவுண்டு எப்படி கேட்கும்? வீச்சுன்னு கத்துனாங்கன்னா இங்கே கேட்கும். ஒரு 2 அடி போனோம்னா சவுண்டு அப்படியே கம்மியாகும், அவ்வளோதானே. ஆனால் கொல்லிமலைக்கு போனோம்னா, நைட்டில் போனோம்னா அப்படி கத்துற சத்தம் நம்ம கூடையே வரும். நம்ம கூடையே ஆன்னு கத்திக்கிட்டே கூட வரும். இதில் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு? நான் வண்டி ஓட்டுறேன்னா எனக்கு ரைட் சைடில் கேட்கும், இந்தாண்டு ஒருத்தர் கத்துற மாதிரி. எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கேட்கும். எப்படி இருக்குது இல்லை? எனக்கு ரைட் சைட்லேயும் என் கூட வரவங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் கேட்கும் அந்த மர்மமான ஒரு சத்தம், கத்துற சத்தங்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கத்துற சத்தம். ரெண்டாவது, இப்போ என் கூட வர ஆளுகிட்ட என் நண்பர் வராரு. என் நண்பர் வரும்போது, நண்பா ரொம்ப குளிருது நண்பா, இந்த மாதிரி குளிர் என் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்ததில்ல நண்பான்னு சொல்கிறேன்னு இங்கே. நான் சொல்லி முடித்த வாட்டி அவர் சொல்லுவார் ஒரு பதில, ஆமாப்பா ரொம்ப குளிருதுப்பான்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். நான் சொல்லி முடித்தது ஒரு டர்னை தாண்ட வாட்டி எனக்கே திரும்ப கேட்கும். காது கிட்ட மெதுவாக ஒரு பொண்ணு குரலில் கேட்கும், நண்பா நம்மளுக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது நண்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதெல்லாம் கொல்லிமலைக்கு போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மெதுவாக சத்தம் கேட்கும். ஆனால் அப்படியே நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்துடும் பயத்தில். என்னடா நாம் சொன்னது நம்மளுக்கே கேட்குது, ஒரு டர்னை தாண்டி கேட்குதுன்னு சொல்லிட்டு நாம் பேசுகிற சவுண்ட் நம்மளுக்கே கேட்கும். மூணாவது, நம்ம கொல்லிமலையில் எதையை பார்க்குறோமோ திரும்ப திரும்ப அதையே தான் பார்ப்போம் ரோட்டில் போகும்போது. இப்போ நீங்கள் போகும்போது கொல்லிமலைக்கு போகிறேன், மலையை விட்டு இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இறங்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் வீடு பார்க்குறேன்னு வைங்க. ஒரு மஞ்சள் கலர் வீடு, இங்கே ஒரு கருப்பு கேனு, இந்த இடத்துல ஒரு நாய் கட்டி போட்டுருக்குறாங்க. அங்கே நாய் யாரும் கட்டி போட மாட்டாங்க. ஒரு பைக்கை புல் கிடக்குதுன்னு வைங்க. மலையை விட்டு இறங்கிட்டு இருக்கிறேன், இப்படி இறங்குறேன், மறுபடியும் இப்படி இறங்குறேன், மறுபடியும் இப்படி இறங்குறேன், மறுபடியும் இப்படி இறங்குறேன்னா மறுபடியும் அதே மஞ்சள் கலர் வீடு, அதே கருப்பு டேங்கு, அதே இடத்துல புல்லு கட்டு அப்படியே வரும். அச்சை பிசுங்காமல் வரும். துல்லியமாக அடிச்சு சொல்லுவேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்துக்குள்ளாடி தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போ எப்படி கொடைக்கானலில் மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்களோ, அது போலவே அதில் இருக்கக்கூடிய விஷயம் போலவே கொல்லிமலையில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண் பார்வைக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்பவே மிஸ்டீரியஸான ரொம்பவே மர்மமான விஷயங்களை நீங்கள் உணருவீங்க. இப்போ இதற்கு என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு சவுண்டு கேட்கும், மர்மமான சவுண்டு கேட்கும், நாம் பேசுகிறத திரும்ப கேட்கும், பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது, பார்த்த பொருட்களே திரும்ப திரும்ப பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயமே, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சில மனிதர்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான விஷயங்கள் அப்படிங்கிறது கொல்லிமலையில் இருக்குது. கொல்லிமலையில் ஒரு ஆகாய கங்கை அருவி இருக்கு இல்லையா? அந்த ஆகாய கங்கை அருவியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒருத்தர் செவி வழி கதையாக சொன்னது. அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போயிட்டு குளிக்கும் பொழுது விடிகாலத்தில் அமாவாசை நாள், அமாவாசை திதியில் விடிகாலம் 3 to 4:30 பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் விடிகாலத்தில் தண்ணி தூக்கும் பொழுது நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம சாமி கும்பிட்டோம்னா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்களாம். அப்படி அவங்க தெரியும் பொழுது நம்ம என்ன வரம் கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்குமா. அப்படி அதை கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நேர்மையான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். நேர்மைக்கு அப்பாற்பட்டு நியாயத்துக்கு அப்பாற்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நம்மளை முடிச்சு விட்றோம் கேட்கக்கூடிய ஆட்களை. அப்படி தான் ஒருத்தர் போயிட்டு கொல்லிமலையில் போய்ட்டு அந்த மாதிரி அருவியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஆள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு கவர்மெண்ட்டை கேட்டு போட்டாங்க. மதியானத்துக்கு மேலே யாரையும் இறங்க விடுறதெல்லாம் 1000 படிக்கட்டை தாண்டி இறங்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஏழை போயிட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி கும்பிட்டு வந்தவருக்கு இந்த மாதிரி கும்பிட்டு வராராம். மலை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து திடீர்னு எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் வண்டி கவுந்து கீழே வந்துருச்சான். ரோட்டில் வந்து ஒரு பொய் நம்ப பணம் கிடச்சிச்சான் அந்த ஆளுக்கு. இவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கீழே கிளம்புல போயிட்டு காப்பாற்றி விட்டாராம்.
கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரியில் போயிட்டு இது பண்ண வாட்டி போயிட்டாங்களாம். திரும்ப அந்த ஆளை தேடி வந்து அந்த ஆளுகிட்ட வந்து ஒரு லாட் ஆஃப் மணி கொடுத்துட்டு நீ தானே எங்களை காப்பாற்றி விட்ட அன்னைக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணக்கார ஃபேமிலிக்கு போனாங்களாம். இன்னொரு ஆள் ஒரு ஜோசிக்காரர் என்ன பண்ணிக்கிறாரு, போயிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் சொல்கிற சொல்லலாம் பழிக்கணும், நான் சொல்கிற வாக்கெல்லாம் பழிக்கணும், சாமி வந்து நான் நேரில் பார்க்கணும், சாமி வந்து என் கண்ட்ரோலில் வரணுன்ற மாதிரி சொல்லி கும்பிட்டு வந்துருக்கிறான். அதனால் கும்பிட்டு கூட இருக்கிற சிசியன்டா ஹெல்ப்பர்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கிறாரு, இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்டேன்டா, இந்த அருவியில் இந்த நேரத்தில் கேட்டது கிடைக்கும், நான் மலையை விட்டு கீழே இறங்கினா தான் நான் தான் பெரிய ஆள், நான் தான் புளுத்தின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்திருக்கிறாரு. வரும் பொழுது காட்டு விலங்கு தாக்கி அதனால் இறந்துட்டாராம். காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தாக்கி அதனால இறந்துட்டாரு. அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு, மலையை விட்டு நான் கீழே இறங்கின வேண்டி தானே பெரிய அளவுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவன் மலையை விட்டே இறங்கலை, மலையிலேருந்து அப்படியே மேலே போயிட்டான் அந்த மனுஷன். அந்த மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் உண்மைக்கு கட்டுப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கேட்கணும். கொல்லிமலைக்கு போனோம்னா அப்படி இருக்கக்கூடியது மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் உண்மையாலுமே நிஜமும் கூட. அங்கே எத்தனையோ மூலிகைகள் இருக்குது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நோய்களுக்கு உண்டான மருந்துகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. நம்ம கனவுல கூட கிடைக்காத நினைச்சு பார்க்காத மூலிகைகள். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட ஆளுங்களாம் கூட சரி அந்த மலைக்கு போயிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளி பிடிச்சிக்கிறது, ஒரு காய்ச்சல் அடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அருவிகளில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு எப்படி சொல்லட்டும், நம்ம பூமியில் நம்ம கீழே தரை மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சி அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் சொட்டு சொட்டாக ஊறி மரத்தில் பட்டு பூமிக்கு வந்து மூலிகை வேர்களில் ஊடுருவி வரக்கூடிய தண்ணி தான் அந்த தண்ணி. ரொம்ப கூலிங்காக இருக்கும். அந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு 4 டைம், ஒரு வருஷத்துல ஒரு 4 டைம் ஊற்றிட்டோம்னா அடிக்கடி நிறைய பேருக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அந்த தொந்தரவுலாம் இருக்காது. உடம்பு வந்து ஒரு இறுகி போய் ஒரு தன்மையாக மாறிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொல்லிமலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. விலை கம்மியாக நம்மளுக்கு தெரியும், மிளகு, காப்பித்தூள், மலத்தேன், இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம், ஏலக்காய், இப்படி நம்ம நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் கொல்லிமலைக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க, நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா இருங்க.